அதுவும் என்ன இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அதான் அவர் சொன்னார், நல்ல வேளை 2 படம் என்னை காப்பாத்துச்சு. மனிதம் பற்றி பேசின 2 படம், அயோத்தி, நந்தன், இந்த 2 படமும் தான் அவர் சொன்னார். இந்த 2 படம் சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம், 2 படம். ஏன்னா 2 படம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டோம்னா அப்போ நானும் கம்யூனிஸ்ட் அந்த படத்தில் பேசியிருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் கூப்பிட்டோம்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த கலை இலக்கிய விழா இதெல்லாம் அவங்க பாராட்டுவாங்க. நந்தன் பார்த்துட்டு முதல்ல என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் பாலகிருஷ்ணன் ஐயா, தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு சென்னையில் பாராட்டின விஷயம் மறக்கவே முடியாது. அதை பாராட்டினது மட்டும் இல்லை, அவர் சொன்னது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கும் அவங்கள இது பண்ணுறதுக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தோழர்கள் பல இடத்துல அதுக்காக போராடிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு தலைவர் சொல்லும் போது தான் அது நமக்கு தெரியும், நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை பாராட்டணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் பண்ணுற நேரில் பண்ணுற கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க, அது ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத படம் நந்தன் என்னைக்கும் அது பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும்னு சொன்னார். அது கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நிற்கிது. அது இந்த மேடை வரைக்கும் என்ன கூட்டு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம், ஏன்னா சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கத்தமிழை மட்டும் வளர்க்கலை, தாமு ஏசா அந்த சங்கம் இங்கே தான் உருவாக்கப்பட்டது, மதுரையில் தான் 1975 உருவாக்கப்பட்டதுன்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தமுக்க மைதானத்தில் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பல கலைஞர்களை ஊக்குவிப்பாங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஏன் கலைஞர்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். மீடியா சினிமாக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமா மீடியா கண்டிப்பாக இருக்கும், அதுதான் போய் சேரும் அப்படின்றத விஷயத்தை 75 அதிலே நீங்கள் இது பண்ணி தாமுகேசான்ற ஒரு விஷயம் அருமையாக கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. பாடலாசிரியர்கள், பாடல்கள். இப்போ எங்கள் படத்திலே வந்து கோயில்பட்டியில் இருக்க பீமன், கம்யூனிஸ்ட் தோழர் பீமன் அவர்கள், இவங்க ராமசுப்பு அவர் பீமன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. நிறைய தோழர்களை நடிக்க வச்சிருக்காரு.